ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாரி ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டி டைப் 3 மாடலில் கிளிச்சு ரொம்ப ஹார்டாக இருக்குது. பிக்கப் இல்லை, வண்டி ரேஸ் ஆகுது, வண்டி மூவ் ஆக ரொம்ப சிரமமாக்குன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. கீர் பாக்ஸ் இறக்கி செக் பண்ணி பார்த்தால கிளிச்சு பிளேட்டு, கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங், கிளிச்சு கேபிள் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இதனால தான் மேக்ஸிமம் கிளிச்சு பிளேட்னால தான் மேக்ஸிமம் வந்து பிக்கப் இருக்காது, வண்டி ரேஸ் ஆகும், மூவ் ஆகாது. ஸோ கஸ்டமர் சொன்னால் ஓகே எல்லாமே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்து நம்ம மாறி ஓய் தான் ஃபிட் பண்ண போகிறோம். கிளிச்சு பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்ட தேய்மானம் ஆயிருந்துச்சு. ரிலீஸ் பேரிங் சுற்றி பார்த்தாலும் அதுலேயும் நாய்ஸ் வந்துருச்சு. ஸோ கஸ்டமர் இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்க, வண்டி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே செட்டாக சேஞ்ச் பண்ணாலே லேபரோட சேர்த்து வெறும் 6000 ரூபா 6500 வந்துச்சு. ஸோ மாறுதில் வந்து பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஓய் தான் ஃபிட் பண்ணுறோம். கவர் அசம்பிளி, கிளிச்சு பிளேட்டு, ரிலீஸ் பேரிங், கிளிச்சு கேபிள் எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் சீலை செக் பண்ணி பார்த்து ட்ரை சாப்பிட்டதுலேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆயிருந்துச்சு, கீர் ஆயில். ஸோ கஸ்டமர்கிட்ட சொன்னால் இதையும் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா இதில் வந்து கீர் ஆயில் லீக் ஆச்சுன்னா மறுபடியும் கீர் பாக்ஸில் உள்ள பேரிங்லாம் ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ கஸ்டமர் சொன்னால் அதுவும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரை சாப்பிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு கீர் ஆயில் 90 ஆயில் 2 லிட்டர் அந்த வண்டிக்கு, அது ஆயில் இதுக்கு வந்து கேஜ் வராது. ஆயில் ஃபுல் பண்ணிட்டு வண்டி ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்த்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணால் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். என்கே மோட்டார்ஸ்க்கு வாங்க, சிறப்பாக பண்ணித்தரோம். தேங்க்யூ.